ஃபோர்த்து சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க? தேர் ஆர் 24 பால்ஸ் இன் பாட். ஒரு பாட் இருக்குல்ல, ஒரு பானைக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 24 பால்ஸ் இருக்குது. இஃப் 3 ஆஃப் தெம் ஆர் ரெட், அதில் வந்துட்டு ஒரு 3 வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆஃப் தெம் ஆர் ப்ளூ, ஸோ அதில் 5 வந்துட்டு ப்ளூ, த ரிமைனிங் ஆர் க்ரீன். ஓகேவா? ஸோ 24ல் 3யும் 5ம் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு என்னது க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அவுட். ஸோ இதில் ஒன்றுத்துக்கும் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ளூ பால்க்கு, ரெட் பால்க்கு, க்ரீன் பால்க்கு எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை? எஸ் வந்துட்டு என்னென்னு தேவை. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பால்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ அதனால் க்ரீன் பால்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் தான் என் ஆஃப் எஸ். ஸோ எவ்வளோ? 24 பால்ஸ். ஓகேவா? ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் பால் தேவை. ஓகேவா? ஸோ க்ரீன் பால் அப்படிங்கிறப்போ ஸோ டோட்டல் பால்லேருந்து ஓகேவா? ஸோ டோட்டல்லேருந்து ப்ளூவையும் அடுத்து வந்துட்டு என்னது ரெட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் எவ்வளோ? 24. அதில் ப்ளூ வந்துட்டு ஒரு 5, ரெட்டு வந்துட்டு ஒரு 3. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்குமா? ஸோ அப்போ க்ரீன் பால் வந்துட்டு எவ்வளோ? 16 பால்ஸ் வந்துட்டு க்ரீன் பால்ஸ். ஓகேவா? 16 பால்ஸ் வந்துட்டு க்ரீன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ப்ளூ பாலுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ளூ பாலுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கலாமா? ஸோ ப்ளூ பால் அப்படிங்கிறதுனால பின்னு வச்சுக்கலாம். க்ரீன் பால்னால் ஜின்னு வச்சுக்கலாம். ரெட் பால்னால் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன? 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? ப்ராபபிலிட்டி. பி ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸா. ஸோ அப்போ 5 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளோ? 24. ஸோ 5 டிவைடட் பை 24. இதுதான் வந்துட்டு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரெட் பாலா? ஸோ ரெட் பால். ஓகேவா? ஸோ அப்போ என் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ? 3 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அதை அப்படியே எடுத்து கிவன் எழுதிக்கிட்டோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் ஆர் ப்ராபபிலிட்டி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஆர் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஆர் எவ்வளோ? 3. ஸோ 3/24. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 8 3s are 24. ஸோ 1/8 தான் வந்துட்டு எவ்வளோ? ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு க்ரீன் பாலுக்கு கண்டுபிடிக்கணுமா? ஸோ க்ரீன் பால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? க்ரீன் பால் 16 இருக்குது. ஸோ இப்போ பி ஆஃப் ஜி ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஜி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸு. ஸோ என் ஆஃப் ஜி எவ்வளோ? 16. ஸோ 16 டிவைடட் பை 24. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 4 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24. மறுபடியும் 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 2/3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக 8 டேபிளையே கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் வந்துட்டு 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுது இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.